Please ignore my face. Okay. So இப்போ வந்து நம்ம செகண்ட் குரூப் 2 ஓட அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். சரி, வாய்ஸ் கிளியரா கேக்குதுல்ல? கேக்குதுக்கா. ஹலோ, கேக்குதுக்கா. கேக்குது. ஓகே. மொத்தம் எத்தனை பேருமா இருக்கீங்க? அது யாரா பார்த்து சொல்லுங்க, மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு. 10 பேருக்கா, உங்களோட சேர்த்து. 10 பேர் இருக்கீங்களா? என்னைய சேர்த்து குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு நிமிஷம்க்கா. பாருங்க, 11 பேருக்கா. 16. மீதி இருக்கிறவங்க 11. 11. இன்னும் ஒருத்தவங்க மட்டும் இல்லையா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இஃப் தே ஆஸ்க்ட் நம்ம ரெக்கார்ட் கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா AS4 ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேமே, ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து நம்ம குவிக்கா போயிடுறதுனால இட் மே டேக் சம் டைம். அது மாதிரி நோட் புக் எடுத்துக்கோங்க. கொஸ்டின் ஃபார் பிராக்டிஸோட ஆன்சர்ஸ் மட்டும் நீங்க அதுல நோட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்டா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சோ இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம், நான் வந்து ஹார்ட் காப்பி கொடுக்கலாம்னு தான் நினைச்சேன். பட் எந்த ஒரு பிரிண்ட் பண்றதுக்கு ஜெராக்ஸ் ஷாப் எதுவுமே இல்ல. சோ அந்த ரீசனாலதான் என்னால கொடுக்க முடியல. ஒரே நிமிஷமா. சாரி. ஓகே. ஸ்கிரீன் மறுபடியும் போயிடுச்சா? ஓகே. ஸோ AS4 ஃபர்ஸ்ட், ஓகேவா? ஆஸ் ஐ செட், நோட் எடுத்துக்கோங்க, பென் எடுத்துக்கோங்க. நம்ம கேஸ் வந்து இப்போ எல்லாத்துலயுமே ஒரு 3 கேஸ் இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2வது நம்ம பார்ப்போம். இன்னொன்று வந்து உங்களுக்கு எங்க அந்த பர்டிகுலர் கொஸ்டின் இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். ட்ரை அட் யோர் ஹோம், ஓகேவா? ஆன்சர் வந்து நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணணும்ல, அதுக்காக நான் எங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து AS4 வந்து கண்டிஜென்சிஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அக்கரிங் ஆஃப்டர் தி பேலன்ஸ் ஷீட் டேட், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து ஆக்சுவலா நம்ம எத்தனை விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, கண்டிஜென்சிஸ் அண்ட் ஈவெண்ட்னா என்ன, அக்கரிங் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட்னா என்ன, இந்த மாதிரி ரெண்டை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட், ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் டேட்னா என்னதுமா? பேலன்ஸ் ஷீட் டேட். ஹலோ, ஹலோ, ஹலோ. End of the financial year. எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர். அது ஏன் இவ்வளோ யோசனை எல்லாருக்கும்? ஓகே, எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் தான் நமக்கு நம்ம இந்தியாவுக்கு ஒரே ஒரு டேட் தான். என்ன டேட் மாதிரி? March 31st March. அப்ப 31st மார்ச்சுக்கு அப்புறம் நடக்கிறது தான் ஈவென்ட்ஸ் அக்கரிங் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட். அப்புறம் ஏன் நம்ம வந்து இதையே நம்ம ஏன் அடுத்த ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லாம இந்த ஈவென்ட்ஸ் அக்கரிங் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட்னு சொல்றோம்? அதுதான் கொஸ்டின். ஓகே. சோ அப்ப ஈவென்ட் அக்கரிங் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட்னா 31st மார்ச்சுக்கு அப்புறம் நடக்குது இல்ல, அது. ஓகே. அதுக்கப்புறமும் அதுக்கும் எதுக்கும் நடுவுல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இப்ப 31st மார்ச்சோட நமக்கு இப்ப ஆஃபீஸ் போறவங்களுக்கு தெரியும், இப்ப 31st மார்ச்சோட போன ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சிருச்சு. போன ஃபினான்ஷியல் இயரோட டாக்ஸ் நம்ம எப்பதான் டியூ டேட் நம்ம டாக்ஸ்ல படிப்போம்ல, அக்டோபர் தான் டியூ டேட் ஒரு கம்பெனிக்கு, நான் கரெக்டா? சோ அப்ப அக்டோபர்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்ம ரெடி பண்ணுவோம், கரெக்டா? சோ அப்ப இந்த டேட்டுக்குள்ள நடக்கிறது, நாட் அக்டோபர் 31st. என்னைக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட் அப்ரூவ் பண்றாங்களோ, ஏன்னா அக்டோபர் 31st டாக்ஸ் ஃபைலிங் டேட். பட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அதுக்கு முன்னாடி கூட அவங்க என்ன பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஓகேவா? சோ அப்ப 31st மார்ச்ல இருந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னைக்கு அப்ரூவ் பண்றாங்களோ அன்னைக்கு வரைக்கும் நடக்கிற ஈவெண்ட் தான் ஈவெண்ட் அக்கரிங் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட். அந்த ஈவெண்ட் ஃபேவரபிளாவும் இருக்கலாம், நமக்கு சாதகமான ஈவெண்டாவும் இருக்கலாம், அன்ஃபேவரபிள் ஈவெண்டாவும் இருக்கலாம். இப்ப இந்த ஈவெண்ட்டை தான் என்ன பண்றாங்கன்னா 2ஆ பிரிக்கிறாங்க. சரி, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, அது ஃபேவரபிளோ அன்ஃபேவரபிளோ அதை விட்டுருவோம் நம்ம. இப்ப அதை அட்ஜஸ்டிங்கா நான் அட்ஜஸ்டிங்கா அப்படிங்கறத நம்ம பார்க்க சொல்றாங்க. அட்ஜஸ்டிங்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், 31st மார்ச் வரைக்கும் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இப்ப 1st April 2020ல இருந்து
31st March 2021 இருக்குல்ல, அது வரைக்கும் இருக்கிற நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும், அது வரைக்கும் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே அந்த பினான்சியல் டிரான்சாக்ஷன். திரும்ப 1st April 2021ல இருந்து இப்ப நடக்கிற எல்லாமே எந்த பினான்சியல் இயர், 2021ல இருந்து 22 வரைக்கும் இருக்கிற பினான்சியல் இயர். கரெக்டாமா? am I right? say yes or no. yes. இப்போ இந்த ஏஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஈவன் தோ 2021ல நடந்தா கூட நம்ம அத போன பினான்சியல் இயர்ல சில டிரான்சாக்ஷன்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எழுத வேண்டிய பட்சத்துல அது அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் இல்லைன்னா, இது இந்த வருஷம் டிரான்சாக்ஷன் அது போன வருஷம் டிரான்சாக்ஷன் அப்படிங்கறதோட பாயிண்ட் முடியுதுன்னா அது நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். ஓகேவா? சோ we are concluding that ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஓகேவா? அந்த இன்சிடென்ட் எப்ப நடக்குது, 31st மார்ச்க்கு அப்புறம் நடக்குது. ஓகேவா? அந்த இன்சிடென்ட் அட்ஜஸ்டிங்கா நான் அட்ஜஸ்டிங்கா நம்ம பார்க்கணும். அட்ஜஸ்டிங்னா என்ன அர்த்தம்னா, 2021 to 22 பினான்சியல் இயர்ல நடந்தா கூட நம்ம என்ன பண்ணணும், போன வருஷம் வந்து அதை போய் அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனுக்குரிய என்ட்ரியா நம்ம போன வருஷம் போடணும். ஓகேவா? அதுக்கு லாஸ்ட் இயர். ஓகேவா? அதுதான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். அப்ப எந்த சிச்சுவேஷன் நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கம்பெனியோட கோயிங் கன்சர்னே அஃபெக்ட் பண்ணுது, இல்ல ஏற்கனவே அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கும் அந்த பினான்சியல் இயருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேவா? இப்போ ஒரு February 1ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு திருடு நடக்குது. ஓகேவா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு நம்ம Februaryல திருடு நடந்துச்சுன்னு. பட் அது யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஓகேவா? சோ இப்ப நம்ம என்ன ஆகுது, நம்ம இங்க இப்ப வந்து எப்ப அதை கண்டுபிடிக்கிறாங்கன்னா மே மாசம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. திருடு எப்போ நடந்துச்சு, Februaryனா போன வருஷம். கரெக்டா? போன பினான்சியல் இயர். பட் எப்ப கண்டுபிடிக்கிறாங்க, மேல கண்டுபிடிக்கிறாங்க இந்த பினான்சியல் இயர். பட் ஆனா திருடு நடந்தது யாருங்கிறதான் இப்ப கண்டுபிடிச்சாங்க. திருடு நடந்தது எப்ப தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, Februaryல உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அமௌண்ட் குறையுது, இங்க ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, ஆனா யார் திருடினாங்கன்னு தெரியல அப்படின்னு நம்ம போலீஸ்ல கேஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஓகேவா? பட் ஆனா அது எப்ப கண்டுபிடிச்சு சொல்றாங்க, அவங்க மேலதான் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்ப இதுதான் என்னது அப்படின்னா, ஈவென்ட் அக்கரிங் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட். அதுவுமே ஜூன் மாசம் தான் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் சைன் பண்ணிருக்காங்க, போன வருஷம் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஆனா மேலே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப இதுதான் என்னது, இது ஒரு ஈவென்ட். பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து இது வந்து ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட் நடந்திருக்கு, பிஃபோர் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி. இப்போ இதே டிரான்சாக்ஷன் வந்து இப்படி டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திருடு நடந்தது வந்து ஏதோ ஒரு டேட், அந்த திருட கண்டுபிடிச்சது 28th Februaryல கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேவா? பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் சைன் பண்ணது 1st Mayல பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் சைன் பண்ணிட்டாங்க. இந்த திருட கண்டுபிடிச்சது எப்ப அப்படின்னா 25th May. ஓகேவா? அப்ப அந்த 25th Mayல என்ன பண்ணிட்டாங்க, பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் 1st Mayல என்ன பண்ணிட்டாங்க, சைன் பண்ணிட்டாங்க. கரெக்டா? யாருமா அது அட்மின்? 1st Mayல என்ன பண்ணிட்டாங்க, பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை அப்ரூவ் பண்ணிட்டாங்க எல்லாருமே. ஓகேவா? அப்ப அப்ரூவ் பண்ண பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் நம்மளால மாத்த முடியுமாமா? ஹலோ ஹலோ, முடியாதுக்கா. முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அது ஈவென்ட் அக்கரிங் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 நம்ம என்ன பண்ணணும்னா, அது ஈவென்ட் அக்கரிங் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட்டான்னு பார்க்கணும். ஓகேவா? அப்ப அது அப்படி எதுதான் ஈவென்ட் அக்கரிங் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட், பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கும் அந்த அப்ரூவல் டேட்டுக்கும் நடுவுல நடந்தா மட்டும்தான் ஈவென்ட் அக்கரிங் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது அட்ஜஸ்டிங் ஈவென்ட்டா நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட்டா நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அட்ஜஸ்டிங் ஈவென்ட் அப்படின்னா என்னன்னா, அந்த பர்டிகுலர் கோயிங் கன்சர்ன் அஃபெக்ட் பண்ணும். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு 2nd April என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. அதனால ஒரு 10 கோடி உனக்கு லாஸ் ஆயிடுச்சு. அந்த 10 கோடி நீ இன்சூரன்ஸ் வருமானு கூட உனக்கு தெரியல. ஓகேவா? சோ அப்ப என்ன அர்த்தம், உன்னோட கம்பெனில வைண்ட் அப் ஆவறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு இல்லையா? சோ அந்த பர்டிகுலர் கம்பெனியோட மொத்த அசெட்டையுமே நம்ம லூஸ் பண்ணிட்டோம். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணிடணும், உடனே போன வருஷம் டிஸ்க்ளோஸ் பண்ணிருந்தோமா, 2nd Aprilல ஒரு ஃபயர் நடந்துச்சு, அதனால எங்களுக்கு இவ்வளவு லாஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? இப்ப நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட்னா அது பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கும் இதுக்கும் நடந்ததாதான் இருக்கும். பட் பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. கோயிங் கன்சர்ன் பத்தி ஒரு பிரச்சனையே இருக்காது. அதுதான் வந்து நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட். இப்ப அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, அட்ஜஸ்டிங் ஈவென்ட்னா போன வருஷம் இருக்கிற அசெட்டை போய் நம்ம என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 கோடி ஒர்த்துள்ள மிஷினரி டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த மிஷின் மட்டும்தான் என்னோட மிஷின், வேற எந்த மிஷினும் என்கிட்ட கிடையாது.
அப்ப அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், ஒரு தீ பிடிச்சிருச்சு ஃபுல்லா கருகிருச்சு அப்படின்னா முடிஞ்சு சோழி. ஓகேவா? அப்ப என்னோட பேலன்ஸ் ஷீட்ல நான் என்ன பண்ணிருப்பேன், 31st மார்ச்ல அதோட வேல்யூ 10 கோடின்னு எழுதியிருப்பேன். கரெக்டா? இப்ப நான் என்ன பண்ணணும், ஈவன் தோ வந்து பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அந்த டேட் முடிஞ்சா கூட, அதாவது அடுத்த வருஷம், இந்த வருஷம் தான் வந்து அந்த ஃபயர் நடந்தா கூட நான் போன வருஷம் பேலன்ஸ் ஷீட்ல போய் அந்த 10 crore அடிச்சு 0 அப்படின்னு போடணும். அதுதான் வந்து அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். அது போக டிஸ்க்ளோஷரும் மேக் பண்ணணும், சேயிங் தட் 31st மார்ச் அன்னைக்கு இந்த அசெட் இருந்துச்சு, பட் இப்பதான் இந்த அசெட் வந்து இல்ல, ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அந்த ஆக்சிடென்ட்னால இந்த பர்டிகுலர் அசெட் வந்து ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஒரு டிஸ்க்ளோஷர் மேக் பண்ணணும். நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம் தேவையில்லை, பேலன்ஸ் ஷீட்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது, கை வைக்கவே கூடாது, ஆனா டிஸ்க்ளோஷர் மட்டும் மேக் பண்ணிடணும், சேயிங் தட் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, பட் இதனால இந்த கம்பெனிக்கு போன எந்த ஒரு பாதிப்பும் இல்ல, கோயிங் கன்சர்ன் எதுவும் அஃபெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? சோ எல்லாத்துலயுமே நம்ம வில் ட்ரை டு சால்வ் ஒன் ப்ராப்ளம். அண்ட் செகண்ட் ப்ராப்ளம், இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து எல்லாத்துலயுமே நான் பண்ணி தந்துருவேன். ஓகேவா? செகண்ட் ப்ராப்ளம் வந்து நீங்க வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல எனக்கு செமினார் மாதிரி நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சம் கொடுப்பேன். ஓகேவா? தேர்ட் சம் வந்து லைக் இண்டிவிஜுவலா எல்லாருமே ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன, a case is going on between ABC and tax department. அதாவது ஒரு டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏபிசிக்கும் நடுவுல, ஒரு கம்பெனிக்கும் நடுவுல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கேஸ் போயிட்டே இருந்துச்சு, ஒரு சர்டன் எக்ஸம்ஷன் கிளைம் பண்றதுக்காக. எந்த வருஷம், 2019 to 20. இப்ப கோர்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா 15th ஏப்ரல்ல ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க, சேயிங் தட் கம்பெனி கேட்ட அமௌண்ட்டை தர முடியாது, உங்க கிளைம் நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இப்ப இதனால கம்பெனி வந்து அடிஷனலா இன்கம் டாக்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கு. இப்ப பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்ரூவ் பண்ணது 31st May 2020ல. ஓகேவா? இப்ப இத வந்து எந்த வருஷத்துல அக்கௌண்ட் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. ஸ்டெப் 1 என்னது, நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம், இது ஃபர்ஸ்ட் என்ன ஈவெண்டா, இது வந்து event occurring after the balance sheet date செக் பண்ணணும். கரெக்டா? சோ event occurring after the balance sheet date என்னது, பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சைன் பண்ற டேட்டுக்கும் முன்னாடியே நடந்திருக்கணும். சோ இங்க வந்து பேலன்ஸ் ஷீட் டேட் எப்ப அப்ரூவ் பண்ணிருக்காங்க, எப்ப அப்ரூவ் பண்ணிருக்காங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், 31st மேல சைன் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் டேட் 31st மார்ச். இந்த இன்சிடென்ட் எப்ப நடந்திருக்கு, 15th April. 15th April. அப்ப இது ஈவென்ட் அக்கரிங் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட்டா இல்லையா? After the balance sheet date. So event occurring after the balance sheet date தான். கரெக்ட்டா? சோ அப்ப event occurring after the balance sheet date முடிஞ்சிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் இது adjusting event ஆ நான் adjusting event ஆன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்ப இது வந்து adjusting event ஆ அப்படின்னு செக் பண்ணனும்னா இதுக்கும் ஒரு கண்டினியூட்டி இருக்கணும். போன வருஷம் இத பத்தி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கணும். கரெக்ட்டா? ஒரு எவிடன்ஸ் இருக்கணும் நமக்கு. சோ இங்க ஒரு எவிடன்ஸ் இருக்கா, இந்த கோர்ட் இந்த கேஸ் நடந்ததுக்கான எவிடன்ஸ் போன வருஷம் இருக்கா? ஹலோ கேக்கலமா? ஹலோ, கேஸ் எப்பத்துல இருந்துமா நடக்குது? 1920லே நடக்குது. அதோட ரிசல்ட் தான் எப்போ வந்திருக்கு, 15th ஏப்ரல்ல வந்திருக்கு. அப்ப சம்திங் ரிலேட்டட் தானே. அப்போ ஒரு அடிஷனல் இன்கம் டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம போன வருஷமே அதை என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். சோ திஸ் இஸ் அன் அட்ஜஸ்டிங் ஈவென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். அப்ப அந்த அமௌண்ட்டை நம்ம எங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணும். போன வருஷம் P&L நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இந்த அடிஷனல் டாக்ஸ் எவ்வளவு பே பண்ணமோ அந்த அமௌண்ட்டை போடணும். ஓகேவா? சோ எழுதிக்கோங்க. Question number 1 போட்டுக்கோங்க. போட்டுட்டு provision as per AS4 contingencies and events occurring after the balance sheet date. அத அப்படியே எழுதிக்கோங்க பார்த்து. Contingencies and events occurring after the balance sheet date, comma adjusting events or events which provide further evidence of condition
which provides further evidence of conditions that existed at the balance sheet date. That existed at the balance sheet date. And going concern may be affected. And going concern may be affected. அடுத்து analysis. Analysis. In the given case, there is a evidence since the case is going on between ABC Limited and Tax Department. ABC Limited and Tax Department during the year 2019 to 20. 2019 to 20. Full stop. Second point. Point எழுதணுமா? Second point. Further, the court has issued the order. The court has issued the order on 15th April 2020. On 15th April 2020. That is before the financial statements were approved. Before the financial statements were approved. Bracketla 31st May 2020. இது நீங்க இன்னும் elaborate பண்ணி எழுதனா கூட எழுதலாம். Date of financial statement approved on the 31st May. Date on which the court has ordered is 15th April. Therefore, அப்படின்னு சொல்லி கூட நீங்க எழுதலாம். ஓகேவா? Third point. Therefore, this is an event occurring after the balance sheet date. This is an event occurring after the balance sheet date. Full stop. Next point. Since there is a evidence, the event must have been related to the period. The event must have been related to the period ending on the reporting date. Ending on the reporting date. Therefore, it is an adjusting event. It is an adjusting event. Next, conclusion. As per the above provision, it is concluded that the event is an adjusting event. The event is an adjusting event. And accordingly, the amount will be adjusted in financial year 2019 to 20. Financial year 2019 to 20. See, ஒரு AS na இப்படி நீட்டா present பண்ணும். There should be a provision part, there should be analysis part, and there should be a conclusion part. மூணுமே கண்டிப்பான முறையில இருக்கணும். இல்ல ரொம்ப குட்டி question அப்படின்னா நம்ம கன்க்ளூஷனே அனாலிசிஸே சேர்த்துக்கலாம்.
பாயிண்ட் ரிப்பீட்டட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் எழுதக்கூடாது. ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் எழுதினீங்க அப்படின்னா உங்க பேப்பரோட குவாலிட்டி போயிடும். ஓகேவா? உங்க பேப்பர் பார்த்தோன்னே ஸ்டாண்டர்டா இருக்கணும். ஓகேப்பா இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, இவன் சொன்னதே சொல்லிட்டும் தெரியல அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து நீ தான் அதை செட் பண்ணணும் அவங்களுக்கு. ஓகேவா? சோ அப்ப ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, எழுதிடக்கூடாது. ஓகேயா? சோ நெக்ஸ்ட் இது இது வரைக்கும் சோ இந்த AS4 நல்லா புரியுதா எல்லாருக்கும்? கிளியரா இருக்கலாமா? சில பேர் லேட்டா வந்தீங்க, லேட்டா வந்தவங்க எனக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி போர்ஷன் மட்டும் உங்களுக்கு ஆடியோ ரெக்கார்ட் ஆர் சம்திங் நான் வந்து உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேவா? சார்ஜர் எங்க? ஓகே. சோ இப்போ என்ன பண்ணுங்க, இத ரீட் பண்ணுங்க. இப்போ AS4 இந்த பேஜ் இருக்கு இல்லையா, இந்த பேஜை ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ஐ வில் கிவ் யூ 5 minutes டைம். ஓகே? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு AS பாக்குறோம், அதுல இருக்கிற ஒரு சம் ஒர்க் அவுட் பண்றோம், அதை ரீட் பண்றோம். இன்னொரு சம் வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க். ஓகேவா? செகண்ட் சம் எல்லா ASலயுமே செகண்ட் சம் இஸ் யோர் ஹோம் ஒர்க் சம். ஓகேவா? ட்ரை டு தி பாசிபிள் எக்ஸ்டென்ட். ஓகே? இப்போ இந்த சம்ம ரிவைஸ் பண்ணுங்க. பண்ணுமோ? ஓகே, ரீட் பண்ணியாச்சாமா? முடிஞ்சிருச்சுக்கா. அன்மியூட் பண்ணாம நான் கத்திட்டு இருந்திருக்கேன். என்னடா பதிலே சொல்லு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா நான் அன்மியூட் பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா AS5. ஓகேவா? AS5 என்ன அப்படின்னா நெட் ப்ராஃபிட் ஃபார் த பீரியட், ப்ரையர் பீரியட் ஐட்டம் அண்ட் சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் பாலிசி. இது வந்து தனித்தனி டேர்ம் தான். ஓகேவா? அதாவது ப்ரையர் பீரியட்னா என்ன, அக்கவுண்டிங் பாலிசினா என்ன, அது போக இன்னொரு 3 விஷயங்கள் பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். சோ இப்ப ஒரு கம்பெனில நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனையும் 3 பிரிக்கிறாங்க. ஓகே, 5 பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஒன்னு ஆர்டினரி ஆக்டிவிட்டி, நார்மலா நடக்கிற எல்லாமே. ஓகேவா? ரெண்டாவது எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம், நார்மல் அதாவது ரெகுலரா நடக்காது, இது எப்பவாச்சும் தான் நடக்கும் அப்படின்னா அது எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம். இன்னொன்னு எக்ஸப்ஷனல் ஐட்டம், அது தானே நான் லிஸ்ட் சொல்றேன் எதுன்னு. அடிக்கடி நடக்கும் பட் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அடிக்கடி, இதை பத்தின விஷயங்கள் இது நடக்குதோ நடக்கல நம்ம அடிக்கடி டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட் ப்ரையர் பீரியட் ஐட்டம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா போன வருஷம் நம்ம வந்து பண்ண மிஸ்டேக்னால இல்ல ஒமிஷன்னால இந்த வருஷம் ஏதாவது ஒரு இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் வருது அப்படின்னா அதுதான் ப்ரையர் பீரியட் ஐட்டம். லாஸ்ட் டைம் நடக்கிற ரிசல்ட் மிஸ்டேக்ஸ்னால வர்றது. நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட் அப்படின்னா நான் ஒரு கணக்கு போட்டேன், ஆனா நம்ம ஒண்ணு நினைச்சு தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, நான் ஒரு கணக்கு போட்டேன் ஆனா அது ஒண்ணு நடந்துச்சு. அதுதான் வந்து சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட். சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசி அப்படின்னா நான் என்னோட அக்கௌண்ட் இது AS1 நம்ம பார்த்திருப்போம், நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற டெக்னிக்கே நான் மாத்துறது, அதுதான் சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசி. ஓகேவா? சோ இது ஒண்ணுன்னா நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டினரி ஆக்டிவிட்டி. இப்ப நார்மலா ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் த பிசினஸ்ல ரொட்டீனா நடக்கும். ஓகேவா? சம்டைம்ஸ் நான் ரொட்டீன் அப்படின்னா அது எக்ஸப்ஷனல்லையும் கவர் ஆகும். எக்ஸாம்பிள் ரீவேல்யூவேஷன். ஏன்னா ரீவேல்யூஷன்ங்கிறத மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்கா இங்க போட்டிருக்கேன்னா அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. யூஸ்வலா என்னன்னா ரீவேல்யூஷன் நம்ம எப்போவாதான் ரீவேல்யூவேட் பண்ணுவோம், சோ அது எக்ஸ்ட்ரானரி ஐட்டம் அப்படின்னு நமக்கு தோணும். ஓகேவா? ஆக்சுவலா ரீவேல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு ஆர்டினரி ஐட்டம் தான். ஒரு கம்பெனி அப்பப்ப அவரோட அசெட்ஸோட வேல்யூ என்ன, மதிப்பு என்ன அப்படிங்கிறதுல பாத்துக்கிறதுல தப்பு இல்ல. ஓகேவா? அது வந்து ஆர்டினரி ஐட்டம் தான். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்னா அடிக்கடி ஃப்ரீக்வென்ட்லி ரெகுலரா நடக்காது, பட் அதையும் நம்ம என்னதான் பண்ணணும், P&L தான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் எர்த்குவேக் நடக்கிறது, தெஃப்ட் நடக்கிறது, யாருமே டெய்லி திருட விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸப்ஷனல், இது ரெண்டுல கவர் ஆகாதெல்லாம் இங்க வரும். அதாவது என்னென்ன வரும் அப்படின்னா ஒரு பிக்ஸ்ட் அசெட்டை நம்ம டிஸ்போஸ் பண்றோம், விக்கிறோம், லாங் டர்ம் அசெட்டை விக்கிறோம், ஒரு லிட்டிகேஷன்ஸ், ஒரு சண்டை, ஒரு கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, அந்த பிரச்சனை முடிவுக்கு வருது, அதுக்கப்புறம் வந்து நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்றோம் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை, அதுக்கப்புறம் வந்து இன்வென்ட்ரிஸை ரைட் ஆஃப் பண்றோம்,
இல்ல ரைட் ஆஃப் பண்ணதை திரும்ப வந்து ரிவர்ஸ் பண்றோம் அதை. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ். நெக்ஸ்ட் ப்ரையர் பீரியட் ஐட்டம் அப்படின்னா நான் போன வருஷம் தப்பு பண்ணியிருந்திருப்பேன், அதை நான் இப்ப கரெக்ட் பண்றேன். சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்னா நான் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து போன வருஷத்துல வந்து நான் ஒரு 10% போட்டேன். பட் எனக்கு அதுல அந்த பர்டிகுலர் டெட் அந்த பர்டிகுலர் கிரெடிட்டர் வந்து கொடுக்க மாட்டாங்க, டெட்டர் வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஸோ அதனால நான் 15% மாத்துறேன் அப்படின்னா அது சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் எஸ்டிமேட். நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசினா நான் போன வட்டம் வரைக்கும் நான் வந்து WIP மெத்தட் வெயிட்டட் ஆவரேஜ் WIC மெத்தட் யூஸ் பண்ணிருந்தேன். இப்போ வந்து நான் லிஃபோ மெத்தட் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு மெத்தடே நான் மாத்துறேன் அப்படின்னா அதுதான் சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசி. ஸோ இப்போ எனக்கு கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா இதுல ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி கொடுத்துருவாங்க, அது வந்து ஆர்டினரியா, எக்ஸ்ட்ராடினரியா, இல்ல எக்ஸப்ஷனலா, இல்ல ப்ரையர் பீரியடா, இல்ல வந்து சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசியா அப்படின்னு நம்மள வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சோ அதுதான் வந்து கொஸ்டினா கேட்பாங்க. ஓகேவா? சோ இந்த இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இட் வாஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின், பயங்கரமா ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் தான் அது. ஓகேவா? ஓல்டு சிலபஸ்ல இருந்து நான் ஓல்டு சிலபஸ் தான் படிச்சேன். அப்பத்துல இருந்து இந்த கொஸ்டின் இப்படியே இருக்கு, அது ஏனே தெரியல. ஓகேவா? ஆனா இப்போ வரைக்கும் நியூ சிலபஸ்க்கு கூட இந்த கொஸ்டினை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே ஃபைன். XYZ is in the process of finalizing its account. அவங்க என்ன ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் த இயர் ended 31st March 2020ல. கம்பெனி வந்து ஒரு அட்வைஸ் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து டாக்ஸ் அசஸ்மெண்ட், ஆக்சுவலா டாக்ஸ் இப்ப நான் என்ட்ரு படிக்கும் போது இந்த கொஸ்டினை லிட்டரா நான் மனப்பாடம் தான் பண்ணிட்டு போனேன். ஏன்னா எனக்கு அப்ப அசஸ்மெண்ட்னா என்னன்னு எனக்கு தெரியாது. மேபி நான் கொஞ்சம் இன்கம் டாக்ஸ் கிளாஸ் அந்த அளவு கவனிக்க மாட்டேன். எனக்கு இன்டர்ல வந்து இன்கம் டாக்ஸ்ல அந்த ஒரு ஈடுபாடு கிடையாது. ஃபைனல்ல தான் எனக்கு அது எவ்வளவு ஈஸின்னு தெரியவே வந்துச்சு. ஏன்னா ஃபைனல்ல அதை விட கஷ்டமான டாபிக்ஸ் எல்லாம் வந்துருச்சா, அதுக்கு எவ்வளவோ தேவையில்லைன்னு தோணும். சீரியஸா இப்போ உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் கஷ்டம் தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபைனல் வந்து எப்ப இன்கம் டாக்ஸ் தங்கோண்டா அப்படின்னு தோணும் நமக்கு. ஏன்னா SFM எல்லாம் பார்க்கும்போது இது எவ்வளவோ தேவையில்ல, ப்ரொவிஷன் படிச்சு நம்ம அப்படியே ஸ்டெப் மார்க் வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு தோணும். ஓகேயா? சோ அப்ப எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. ஓகே, சோ அப்ப டாக்ஸ் அசஸ்மெண்ட்னா நான் என்னன்னு சொல்றேன். இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி வந்து டாக்ஸ் ஃபைல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்ப இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க. அப்ப அது பேர் தான் என்ன அப்படின்னா அசஸ்மெண்ட்னு அர்த்தம். ஒரு சும்மா ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுப்பாங்க, இன்டிமேஷன் மாதிரி கொடுப்பாங்க. அந்த இன்டிமேஷன்ல நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்ல இந்த மாதிரி இதுல எனக்கு இஷ்டம் இல்ல, நான் பண்ணதான் கரெக்ட் அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா சோ அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எதிர்த்து நம்ம எப்படி நம்ம நார்மலா கேஸ் போடுறோமோ அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா we can defend ourselves. ஓகேவா? சோ அந்த ப்ராசஸ் பேர் தான் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அசஸ்மெண்ட்னா நம்மள அசஸ் பண்றது, செக் பண்ணுவாங்க அவங்க. ஓகேவா? சோ அதுல நிறைய டைப் ஆஃப் அசஸ்மெண்ட் இருக்கு. லைக் பெஸ்ட் ஜட்ஜ் அசஸ்மெண்ட், ஸ்க்ரூட்டினி அசஸ்மெண்ட், சம்மரி அசஸ்மெண்ட், அதெல்லாம் நீங்க ஃபைனல் லெவல்ல படிப்பீங்க. ஸோ அசஸ்மெண்ட் மீன்ஸ் நம்ம ஏற்கனவே ஃபைல் பண்ண ரெக்கார்ட்ஸ் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. இது மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப இங்க வந்து ஒரு அசஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. எந்த வருஷத்துக்கு? ஃபார் தி அசஸ்மெண்ட் 2017 to 18. அந்த அசஸ்மெண்ட்டை எப்ப கம்ப்ளீட் பண்றாங்கன்னு பாரு. 2017 to 18னா என்ன ஃபினான்ஷியல் இயர்மா? ஃபினான்ஷியல் இயர் எப்பமா? 16-17. சோ அப்ப ஃபினான்ஷியல் இயர் 16-17ஓட அசஸ்மெண்ட் எப்போ கம்ப்ளீட் ஆகுதான்? 2020ல கம்ப்ளீட் ஆகுது. அதோட முடிவுல என்ன சொல்றாங்கன்னா 5.40 crores வந்து கம்பெனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? I'm getting a call. ஒரே செகண்ட்மா. சாரிம்மா, என் டேப்ல சார்ஜ் இல்ல, அதுதான் இவ்வளவு பிரச்சனை.
ஓகே. சோ அந்த அந்த அசஸ்மெண்டோட எண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி வந்து 5.4 crores வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்ப இந்த கம்பெனி என்ன பண்றாங்க? the company paid the entire due under protest without prejudice to its right of appeal. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபுல்லா வந்து என்டையர் டியூ அமௌண்ட்டை இப்போதைக்கு பே பண்ணிட்டாங்க. ஓகேவா? பட் ஸ்டில் அவங்க வந்து என்ன பிளான் பண்றாங்க, அதாவது இப்போதைக்கு ஏன்னா அது கொடுத்துதான் ஆகணும் நம்ம. சோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க. ஓகே, கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கம்பெனி ஃபைல்ஸ் இட் அப்பீல். இப்ப நமக்கு எப்படி வந்து நம்ம ஊர் கோர்ட்ல தோத்துட்டா அடுத்து வந்து நம்ம ஹை கோர்ட், அடுத்து சுப்ரீம் கோர்ட் போய்க்கிறோமோ, அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம்னா அடுத்தடுத்த அத்தாரிட்டி கிட்ட அப்பீல் பண்ணலாம். நம்ம அப்பீல் பண்றது மீன்ஸ் எனக்கு இதுல இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம அப்பீல் பண்ணலாம். சோ 5.4 crores பே பண்ணிட்டாங்க. பே பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா கம்பெனி அப்பீல் ஃபைல் பண்றாங்க. யார் முன்னாடினா அப்பலேட் அத்தாரிட்டி. அப்பலேட் அத்தாரிட்டி மீன்ஸ் அசசிங் ஆபீசருக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கிறவங்க. wherein the ground of appeal cover tax and addition made in the assessment order for a sum of எவ்வளோ crores 3.70 crores. ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, மொத்த டிமாண்ட் 5.4 crores. ஓகேவா? அதுல 3.7 crores வந்து கண்டிப்பா இந்த டாக்ஸ் கண்டிப்பா கவர் ஆகதான் செய்யும்ட்டாங்க. அப்ப மீதி இருக்கிற 3.7 crores தான் வந்து அப்பீல்ல இருக்கு. 1.7 crores வந்து அவங்க எந்த அப்பீலுமே போடல. ஓகேவா? சோ இப்ப இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேக்ட் என்ன, இதுக்கும் இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். கரெக்டா? சோ ஆக்சுவலா வந்து இந்த கொஸ்டின் வந்து காலங்காலமா இந்த 3 கொஸ்டினுமே பல காலமா வந்துட்டு இருக்க கொஸ்டின். சோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்ப இந்த கம்பெனி 5.4 crores மொத்தமா பே பண்ணிட்டாங்க. இப்ப இந்த கம்பெனிக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த 3.70 crore தான் பிரச்சனை. ஓகேவா? சோ இந்த கம்பெனிக்கு எது பிரச்சனை இல்ல அப்படின்னா 1.70 crores வந்து கம்பெனிக்கு பிரச்சனையே இல்ல. ஓகே, the company is not appealing against 1.70 crores. அது கம்பெனியை ஒத்துக்கிறாங்க. சோ அப்ப அந்த ஒத்துக்கிற அமௌண்ட் அவங்க என்ன பண்ணிடணும், 31st March 2020 எப்ப அவங்களுக்கு வந்திருக்கு ரிசல்ட் 14th March 2020. அப்ப 31st March 2020ல அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பென்ஸா P&L போடணும். இட் இஸ் an ஆர்டினரி ஆக்டிவிட்டி மாதிரி. ஓகேவா? இது நீ வந்து லிட்டிகேஷன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது இல்லையா? சோ நம்ம இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே நம்ம இதை எங்கதான் போடுவோம், நம்ம P&L தான் போடுவோம். இப்ப நெக்ஸ்ட் இப்ப இந்த ப்ரொடெஸ்ட்ல இருக்குல்ல 3.7 crores. சோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறதா கொஸ்டின். இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இத ஷார்ட் டேர்மோ இல்ல லாங் டேர்மோ லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ல நம்ம கண்டிஜென்ட் லைபிலிட்டியா டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேவா? கண்டிஜென்ட் லைபிலிட்டி. ஓகேவா? கண்டிஜென்ட் லைபிலிட்டி இதுதான் வந்து இந்த ஆன்சரோட கன்க்ளூஷன். இந்த ஆன்சர்ல 3.7 crore என்ன பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. இந்த 3.7 crore நம்ம எப்படி வந்து நம்ம காட்டணும் அந்த பர்டிகுலர் இயர்ல, ஃபினான்ஷியல் இயர்ல அப்படின்னா 3.7 crore. அந்த கண்டிஜென்ட் லைபிலிட்டி வந்து பேமெண்ட் ஆகி வரும்போது அந்த கண்டிஜென்ட் லைபிலிட்டியை கேன்சல் பண்ணிட்டு, விச் மீன்ஸ் அதுக்கு வந்து தீர்ப்பு வரும்ல. சோ அந்த டைம்ல இந்த 3.7 crores எடுத்து நம்ம ஒருவேளை அவங்க பே பண்ண சொன்னாங்கன்னா நம்ம எக்ஸ்பென்ஸா போட்டுருவோம். இல்ல அப்படின்னா நம்ம வந்து அதை அப்படியே கேன்சல் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ இதான் இந்த பர்டிகுலர் கொஸ்டினோட ஒரு கிறிஸ்ப் சம்மரி அப்படின்னா. ஓகேவா? சோ எழுதிக்கோங்க, ஷார்ட்டா சொல்றேன், எழுதிக்கோங்க. ஓகேவா? Since the company is not appealing against the addition of 1.7 crores 70 crores போட்டுக்கோங்க. 1.70 crores 70 crores. அந்த 1.70 crores எப்படிமா வந்துச்சு? 5.40 crores minus 3.70 crores. ஓகேவா? The same should be provided as an expense in the financial year ending on 31st March 2020. 31st March 2020. Next point. The amount paid under protest
ப்ரொடெஸ்ட்னா ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு, நான் எதிர்ப்பு தெரிவிச்சு பே பண்ணேன் அப்படிங்கிறது தான். ஓகேவா? தி அமௌண்ட் பெய்ட் அண்டர் ப்ரொடெஸ்ட் can be kept under the heading long-term loans and advances or short-term loans and advances along with the disclosure as contingent liability of 3.70 crores. Contingent liability of 3.70 crores. செகண்ட் சம் ஹோம்ஒர்க். இப்ப செகண்ட் சம்ல வந்து சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் பாலிசியான்னு கேட்டிருப்பாங்க. சோ நீங்க வந்து அதை ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஃபைன். சோ ஐ வில் கிவ் யூ 5 minutes டைம் ஒன்ஸ் அகைன். இந்த பர்டிகுலர் ஏஎஸ் ரிவைஸ் பண்ணுங்க. As usual. Okay, next போலாமாமா? ஓகேக்கா. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து AS7. ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட். ஓகே, என்னதுமா? கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ல முக்காவாசி நம்ம வந்து எதுல படிப்போம் அப்படின்னா காஸ்டிங்ல படிப்போம். சோ இதுல ஒரு குட்டி பார்ட் மட்டும் தான் நம்ம படிக்க போறோம். சோ 2 டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்கு. ஒன்னு ஃபிக்ஸட் பிரைஸ், இன்னொன்னு காஸ்ட் பிளஸ் கான்ட்ராக்ட். ஃபிக்ஸட் பிரைஸ்னா நான் உங்களுக்கு இந்த பில்டிங் கட்டி கொடுக்குறேன், 10 lakhs எனக்கு வேணும். நான் இந்த ஒரு அபார்ட்மெண்ட் கட்டி கொடுக்குறேன், எனக்கு 1 crore வேணும் அப்படி சொல்றது. காஸ்ட் பிளஸ்னா இதுக்கு எவ்வளவு காஸ்ட் இன்கர் ஆகுதோ அது போக எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10% நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றது. ஓகேவா? சோ இதுதான் ஃபிக்ஸட் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஸ். அப்புறம் இதை நம்ம எப்படி அக்கௌண்ட் பண்ணுவோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் கம்ப்ளீஷன் மெத்தட் தான் நம்ம அக்கௌண்ட் பண்ணுவோம். பெர்சன்டேஜ் கம்ப்ளீஷன் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, யூஸ்வலா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அப்படின்னா அது more than 1 year ஆகும் அது கம்ப்ளீட் ஆகுறதுக்கு. ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எல்லாத்தையுமே அக்கௌண்ட் பண்ண முடியும். சோ அப்ப ஆனா ஒரு ரெவென்யூவை நம்ம வந்து மொத்தமா ஒரே வருஷத்துல என்ன பண்ண முடியாது, அக்கௌண்ட் பண்ண. ஏன்னா நம்ம 2 வருஷம் நம்ம வேலை பார்த்து சம்பாதிச்ச காசை ஒரே வருஷம் நம்ம அக்கௌண்ட் பண்ணோம்னா அங்க என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டாக்ஸ் வந்து ஜாஸ்தியா நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். சோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ரெவென்யூவை ஆனுவலா பிரிச்சுக்கலாம். எப்படி ஆனுவலா பிரிச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம எவ்வளவு தூரம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு 20% இந்த இயர், நெக்ஸ்ட் ஒரு 70%, அடுத்து ஒரு 20% கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்னா 3 வருஷத்துக்கு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிக்ஸட் பிரைஸ் கான்ட்ராக்ட் மேல பார்த்தோம் இல்லையா? சோ அது எப்ப வந்து ஒரு சாத்தியமாகும், எப்ப அது வந்து ஓகே, அது ஒரு ரிலையபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளால வந்து ஃபுல் கான்ட்ராக்டோட ரெவென்யூவையும் மெஷர் பண்ண முடியணும். அப்பதான் இப்ப யோசிச்சு பாரு, கான்ட்ராக்டோட பிரைஸே நமக்கு தெரியல, சடனா நம்ம வாட்டுக்கு 10 crores சொல்றோம், பட் நமக்கு நடந்தது 15 crores அவன் கொடுக்க மாட்டான். 5 crore நமக்கு என்னது லாஸ். அதே மாதிரி நமக்கு ஒரு பெனிஃபிட் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், இது போக நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கான்ட்ராக்டோட காஸ்ட் எவ்வளவு காஸ்ட் வச்சு என்னால முடிக்க முடியும், எந்த ஸ்டேஜ்ல என்னால முடிக்க முடியும், இதெல்லாமே எனக்கு ப்ராப்பரா தெரியணும். அதே மாதிரி எல்லாத்தையுமே எல்லா காஸ்டையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டா மெஷர் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணணும். எஸ்டிமேட்டோட அதை கம்பேர் பண்ற மாதிரியும் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம பிக்ஸட் பிரைஸ் கான்ட்ராக்டுக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம காஸ்ட் பிளஸ் தான். காஸ்ட் பிளஸ்னா ரெண்டு கண்டிஷன் தான். ஒண்ணு வந்து நமக்கு பெனிஃபிட் வரும், அது பார்ப்போம். அதே மாதிரி கான்ட்ராக்ட் காஸ்ட் வந்து நம்மளால ரீஇம்பர்ஸ் பண்றதுக்கு வந்து எதெல்லாம் அவங்க காஸ்ட்டை ரீஇம்பர்ஸ் பண்ணணும், நம்மளால எல்லா பில்ஸ், எல்லா வவுச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், சிமெண்ட், ஜல்லிக்கல் எல்லாமே வாங்கணும், எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்கணும்னா நம்ம சேர்த்து வச்சிருந்திருக்கணும். ஓகேவா?
ஓகே. நெக்ஸ்ட் வந்து அன்கலெக்டபிள் கான்ட்ராக்ட் ரெவென்யூ. அன்கலெக்டபிள் அப்படின்னா என்ன? கலெக்டபிள்னா நான் போய் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன், அன்கலெக்டபிள்னா நான் கலெக்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு அமௌண்ட் நமக்கு வராதுன்னு தோணுது, பட் அந்த அமௌண்ட் நம்ம ஏற்கனவே ரெவென்யூவா நம்ம வந்து இன்கம் P&L போட்டுட்டோம். ஓகேவா? ஆல்ரெடி ரெகனைஸ் பண்ணிட்டோம். இப்ப அந்த பர்டிகுலர் அமௌண்ட் நமக்கு வராதுன்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அமௌண்ட் வந்து இனிமே நம்ம ரெக்கவர் பண்ணவே முடியாது, அதுக்கு ப்ராபபிலிட்டியே இல்ல அப்படின்னா அதையும் நம்ம என்ன பண்ணிடணும், அதை ரெகனைஸ் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரெகனைஸ் மீன்ஸ் ரிவர்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன். இந்த எப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கறத வந்து நம்ம நிறைய மெத்தட்ஸ் வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். ஒண்ணு வந்து காஸ்ட் எவ்வளவு இன்கர் ஆயிருக்கு, நம்ம மொத்தமா எவ்வளவு போட்டோம், காஸ்ட் எவ்வளவு 10 கோடி காஸ்ட் வரும், அதுல ஒரு 5 கோடி நம்ம செலவு பண்ணிட்டோம்னா அப்ப 50% கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இப்படி நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சர்வே ஆஃப் ஒர்க் பெர்ஃபார்ம், நம்ம வந்து பேஸ்மெண்ட் போட்டு கான்கிரீட் வரைக்கும் ஏத்திட்டோம் அப்படின்னா ஒரு 50% முடிஞ்சிச்சு. ஒரு 5 மாடி கட்டிட்டோம், மொத்தம் 7 மாடி அப்படின்னா நம்ம ஒரு 70% கட்டி முடிச்சிட்டோம். சோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிசிக்கல் ப்ரொபோர்ஷன், ஸ்கொயர் ஃபீட் வச்சு 10 ஸ்கொயர் ஃபீட் நான் சொன்ன மாதிரி ஒரு இந்த இதுல வந்து 10 மாடி கட்ட வேண்டிய இடத்துல ஒரு 4 மாடி கட்டிட்டோம், இன்னொரு 6 மாடி இருக்கு, அப்ப 40% கம்ப்ளீட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளீஷன் ஸ்டேஜ் அனலைஸ் பண்ணலாமா. நெக்ஸ்ட் வந்து கம்பைனிங் அண்ட் செக்மெண்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட். இப்போ ஒரு கான்ட்ராக்டர், ஒரு பில்டர் இருக்காரு அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் என்ன பண்ண மாட்டாரு, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்ட மாட்டாரு, அவரு நிறைய இடத்துல வீடு கட்டிக்கிட்டே இருப்பாரு. சோ அப்ப நம்ம அக்கௌண்ட் பண்றதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா மோர் தேன் ஒன் கான்ட்ராக்டா நம்ம ஒரே கான்ட்ராக்ட்னு எடுத்துக்கலாம், இல்ல ஒரு கான்ட்ராக்ட மோர் தேன் ஒன் கான்ட்ராக்டா கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ ஒரு கான்ட்ராக்ட் போகுது, பட் அங்க ஒரு 3 வீடு இருக்கு அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தனித்தனியா ஒவ்வொரு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் நம்ம போட்டுக்கலாம், இல்ல 3மே சேர்த்து ஒரே அக்கௌண்ட் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம். பட் அதை நம்ம என்ன பண்ணிடணும்னா ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும். கீழே இருக்கு பாத்தீங்களா, இதுல நீங்க என்ன ரெவென்யூ, பிக்சட் பிரைஸா இல்ல என்ன இது யூஸ் பண்றீங்க, எப்படி நமக்கு ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் டிட்டர்மைன் பண்றீங்க, அதே மாதிரி எவ்வளவு காஸ்ட் இப்போ வரைக்கும் இன்கர் ஆயிருக்கு, எவ்வளவு அட்வான்ஸ் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் நம்மளோட கஸ்டமர் கிட்ட இருந்து கிளைண்ட் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம், எவ்வளவு நம்ம ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்கோம், அதே மாதிரி ரிட்டன்ஷன் மணி வந்து ஆக்சுவலா நம்மளோட கிளைண்ட் ரிட்டர்ன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம இங்க ஏதாவது பில்டிங்ல டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் அமௌண்ட் நமக்கு தர மாட்டாங்க. சோ அந்த மாதிரி அதே மாதிரி நமக்கு எவ்வளவு கஸ்டமர் கிட்ட இருந்து வர வேண்டியது இருக்கு, நம்ம அதை அசெட்டை ரெகனைஸ் பண்ணிருக்கோமா, நம்ம எவ்வளவு கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு, அதை நம்ம லைபிலிட்டியா போட்டிருக்கோமா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணும். பட் இதெல்லாம் தியரட்டிக்கல் பார்ட் தான், நமக்கு வந்து சம் தான் மெயினா வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, இதுல வந்து செகண்ட் சம் மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க, தேர்ட் சம் நீங்க என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேவா? ஏன்னா தேர்ட் சம் வந்து எஸ்கலேஷன் கிளாஸ் வச்சு இருக்கும், அது நம்ம கிளாஸ்லயே நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் முடிச்சிடலாம் நம்ம. உதய் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர்டேக் டு கன்ஸ்ட்ரக்ட் அ பிரிட்ஜ் ஃபார் தி கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ்க்கு ஒரு இது எடுக்கிறாங்க. ஓகேவா? இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கமென்ஸ்ட் டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர் எப்ப ஆரம்பிக்குதுன்னா 31st March 2019 ஆரம்பிக்குது அண்ட் இஸ் லைக்லி டு பி கம்ப்ளீட்டட் பை நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல தான் முடியுமா. ஓகேவா? 2018-19 ஸ்டார்ட் ஆகி அடுத்த வருஷம் தான் முடியுது. இந்த கான்ட்ராக்ட் இஸ் ஃபார் அ ஃபிக்ஸட் பிரைஸ், அதோட ஃபிக்ஸட் பிரைஸ் வந்து 12 crores வித் அன் எஸ்கலேஷன் கிளாஸ். ஓகேவா? எஸ்கலேஷன் கிளாஸ்னா நான் என்னன்னு சொல்றேன். இப்போ சம்டைம்ஸ் இப்போ ஃபிக்ஸட் பிரைஸ்னா 12 crores இவ்வளவுதான் 12 crores தான் வரும். இன்கேஸ் இப்ப லாரி ஸ்ட்ரைக்கு, சிமெண்ட் மூட விலை கூடிடுச்சு, அதுதான் அவங்களோட மெட்டீரியலும் லேபர்லயும் ரேட் கூடுது அப்படின்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு வர்ற இன்கமும் என்ன ஆகணும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேவா? அதுதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் வந்து ஆள் கூலி நான் டெய்லி 500 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து நான் 500 ரூபாய் இதுக்கப்புறம் எனக்கு 600 கேக்குறாங்கன்னா அப்ப அதுக்கேத்தாப்லனா எக்ஸ்ட்ரா ரெவென்யூ, எனக்கு எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகுது. பட் என்னோட கான்ட்ராக்ட் 12 crores தான், அதுக்குன்னு ஃபிக்ஸட் பிரைஸ் தான், நான் வந்து மாத்தே மாட்டேன் அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அதுதான் வந்து எஸ்கலேஷன் கிளாஸ். சோ இப்போ என்ன டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா இப்ப வரைக்கும் இன்கர் ஆனது வந்து 4 crore. ஓகேவா? இன்னும் ஃபர்தரா எவ்வளவு காஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா வந்துட்டு 6 crores கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் இங்க வந்து எஸ்கலேஷன் காஸ்ட், இப்ப காஸ்ட் வந்து 5% வந்து there is a change in cost. ஓகேவா? 5% என்ன ஆகுது, காஸ்ட் எஸ்கலேட் ஆகுது. அப்ப காஸ்ட் நமக்கு கூடுது அப்படின்னா இது பிக்ஸட் பிரைஸ் கான்ட்ராக்ட் இல்ல, இது எஸ்கலேஷன் கிளாஸும் இருக்கு. பட் ஆனா எஸ்கலேஷன் கிளாஸ் இருக்கு, நம்ம முதல்ல அக்ரிமெண்ட்ல போட்டுக்கணுமா, இல்லைன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, நம்மளால உங்கள்ட்ட கிளைம் பண்ண முடியாது. அதே 12 crores தான். ஓகேவா? சோ இப்ப எஸ்கலேஷன் கிளாஸ்ல காஸ்ட் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால இந்த நம்மளோட பிரைஸும் என்ன ஆகும், ஒரு 5% வந்து இன்க்ரீஸ் ஆகும். கான்ட்ராக்ட் பிரைஸும் அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்ப என்ன
கேக்குறாங்க அப்படின்னா நம்மள்ட்ட you are required to ascertain the stage of completion and compute the amount of revenue and profit to be recognized as per AS7. AS7 நம்ம எப்படி ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? ஃபைன். So first percentage of completion என்ன அப்படிங்கறத பார்க்கணும். எழுதிக்கோங்க. Percentage of completion equal to, இது காஸ்டிங்ல நீங்க படிச்சிருந்திருக்கணும். Percentage of completion equal to cost incurred till date divided by total estimated cost next அது கீழ எழுதிக்கோங்க. cost incurred till date equal to 4 crore plus estimated future cost equal to எவ்வளவுமா இன்னும் எஸ்டிமேட் பண்ணிருக்கிறது? ஹலோ 6 crore எழுதிக்கோங்க. அப்ப டோட்டல் எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளவுமா? 10 crore. எவ்வளவுமா? 10 crore. 10 crore. அது எழுதிக்கோங்க. அடுத்து டோட்டல் எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஈக்குவல் டு 10 crore. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் அந்த percentage of completion ஃபார்முலா மேல எழுதிருக்கீங்கல்ல, அது பக்கத்துல 4/10 into 100 equal to 40%. 4/10 into 100 equal to 40%. ஓகேவா? Next, revenue to be recognized as per AS7 equal to, நம்ம எவ்வளவு ரெகனைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். நம்ம எவ்வளோ ப்ரொபோர்ஷன், நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோமோ, எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அந்த பேசிஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ரெகனைஸ் பண்ணுவோம் இன்கம். அதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல பார்த்திருப்போம். இன் ப்ரொபோர்ஷன் டு தி ப்ராக்ரஸ் ஆஃப் ஒர்க். அப்ப revenue to be recognized as per AS4 equal to contract price into percentage of completion. Contract price into percentage of completion. ஓகேவா? சோ அது கீழ ஒரு லைன் விட்டுட்டு கீழ எழுதிக்கோங்க. கான்ட்ராக்ட் பிரைஸ் ஈக்குவல் டு, ஏன்னா கான்ட்ராக்ட் பிரைஸ்ல எஸ்கலேஷன் கிளாஸ் இருக்கு இல்லையா, சோ நம்ம அதுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கணும்ல. சோ கான்ட்ராக்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 12 crore plus 5%. 12 crore plus 5%. எவ்வளவுமா வருது? 12 crore plus 5%. 12 crore 60 lakhs. 12 crore 60 lakh. 12.60 crores போட்டுக்கோங்க. இவன் அந்த மேல அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. ஒரு லைன் கேப் போட சொன்னேன்ல, அங்க எழுதிக்கோங்க. கான்ட்ராக்ட் பிரைஸ் கீழ 12.6 crores into 40%. எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. 5.04 crore. 5.04 crore. இப்போ நமக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? you are required to ascertain the stage of completion. அதுதான் 40%. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? amount of revenue தான் நம்ம என்னன்னு பார்த்துட்டோம், 5.4 crores. நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன கேட்டிருக்காங்க? ப்ராஃபிட்டும் கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா? அப்ப ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் ஃபார் the year equal to ரெவென்யூ எவ்வளவுமா நமக்கு? ரெவென்யூ எவ்வளோ? 5.4 crore. 5.04 மைனஸ் காஸ்ட் இப்ப வரைக்கும் எவ்வளோ? இந்த வருஷம் காஸ்ட் 4 crore. 4 crore. அப்ப 5.04 minus 4 crore equal to
1.04 crore. ஓகேங்களா? சோ புரியுதாமா எல்லாருக்கும்? புரியுதுக்கா. ஓகே. சோ செகண்ட் சம் இஸ் யா ஹோம்வொர்க் சம். ஓகேவா? அது தியரி தான், ஈஸி தான், பிரச்சனை இல்ல. தேர்ட் சம் வந்து நம்ம நாளைக்கு சால்வ் பண்ணலாம். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து ஓகே, இத ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் போலாம். ஓகே. சோ நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏஎஸ் இதாம்மா, செம்ம ஈஸியான ஏஎஸ். ஓகேவா? ரெவென்யூ ரெகனைசேஷன். இது வரைக்கும் இப்போ வரைக்கும் இருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ வரைக்கும் நடத்தின ஏஎஸ்ல இல்லக்கா. ஒரு ஏஎஸ்ஸா இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். அளவா ப்ரொவிஷன் படிச்சா போதும். அதுல இருக்கிற சம்ஸ் இப்ப நான் கொடுத்திருக்கிற சம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஆர்டிபிஸ் எல்லாத்தையுமே ஒரு 4 ஆர்டிபிஸா கன்சாலிடேட் பண்ணி கொடுத்திருக்கேன். நீங்க வீட்டுல இதுக்கப்புறம் என்ன பண்ணா போதும்னா, இதுல நான் ஒரு சம் சால்வ் பண்றேன்னா செகண்ட் சம் எல்லாத்தையும் ஹோம்வொர்க் கொடுத்திருக்கேன் இல்லையா? தேர்ட் சம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்துல இருக்கிற தேர்ட் சம்ஸை சால்வ் பண்ணும். சோ தட் நம்ம இந்த கிளாஸை ரீகேப் பண்ண மாதிரி இருக்கும். அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த கிளாஸோட நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? சோ இப்ப இதுக்கப்புறம் நீங்க வீட்டுல போய் உங்களோட எஃபர்ட்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க புக்ல இருக்கிற புக் பேக் பார்த்தாலே போதும். பட் ஆனா புக் பேக்ல இருக்கிற சம்மும் இதுல கவர் ஆயிடும். அதுதான் வந்து ஒரு நியூ சிலபஸ்ல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் ஓல்டு சிலபஸ்ல வந்து கொஞ்சம் கசகச நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா பிராக்டிஸ் மேனுவல் பார்த்தாலே போதும். பிராக்டிஸ் மேனுவல்லே ஆர்டிபி எல்லாமே கவர் ஆயிடும். பட் நியூ சிலபஸ்க்கு இது ஒரு அட்வான்டேஜ். உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஓரளவு ஒன்னா தான் இருக்கும். ஓல்டு சிலபஸ் யாரோ இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட பிராக்டிஸ் மேனுவலும் ஸ்டடி மெட்டீரியலும், பிராக்டிஸ் மேனுவல்ல இது மோஸ்ட்லி கவர் ஆயிடும். பட் ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் நீங்க ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்டடி மெட்டீரியல் பார்க்காம எந்த எக்ஸாமுக்கு போயிடாதீங்க யாருமே, நியூ சிலபஸ் இருந்தாலும் சரி, ஓல்டு சிலபஸ் இருந்தாலும் சரி. ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ரெவென்யூ ரெகனைசேஷன். ரெவென்யூ ரெகனைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்பனா என் ரெவென்யூவை ரெகனைஸ் பண்ணணும். சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் எப்படி எல்லாம் இன்கம் ஏர்ன் பண்ணுவான்? ஒன்னு அவன் என்ன பண்ணுவான்? குட்ஸ் சேல் பண்ணுவான். அப்படி இல்ல அப்படின்னா சர்வீஸ் ரெண்டர் பண்ண. இப்ப நான் பண்றதுன்னா சர்வீஸ் ரெண்டர் பண்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, மத்த வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அதுல இன்ட்ரெஸ்ட், ராயல்டி, டிவிடெண்ட், இந்த 3. ஓகேவா? சோ இந்த 3ல எப்படி எப்படி ரெகனைஸ் பண்ணும் அப்படிங்கறத பாத்துட்டோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் முடிஞ்சிச்சு. சப்ப. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, குட்ஸ். இப்ப நான் என் கையில இருந்து ஒரு குட்ஸ் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, எப்ப நான் என்னோட இன்கம் நான் ரெகனைஸ் பண்ணணும், நான் வந்து P&L போய் சேல்ஸ் அப்படின்னு போடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, when seller has transferred the property to the buyer for consideration. என்னோட ப்ராப்பர்ட்டியை நான் உன்கிட்ட கொடுத்துருக்கணும். இப்ப நான் உனக்கு புக் கொடுக்குறேன் அப்படின்னா நான் புக்கை உங்ககிட்ட கொடுத்துருக்கணும். அதே மாதிரி ரிஸ்க் அண்ட் ரிசோர்ஸ் எல்லாமே எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும். அந்த புக்கு என்னனாலும் இனிமேல் நீ தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஒரு பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து ரெகனைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ரெண்டரிங் ஆஃப் சர்வீஸ். இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன்ல, அது இது 2 மெத்தட்ல பண்ணலாம். ஒன்னு ப்ரொபோர்ஷனேட் கம்ப்ளீஷன் மெத்தட், இன்னொன்னு கம்ப்ளீட்டட் சர்வீஸ் மெத்தட். ப்ரொபோர்ஷனேட் கம்ப்ளீஷன் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, இப்ப வந்து நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா பிரச்சனை இல்ல. நான் மோர் தென் 1 கிளாஸ் எடுக்கிறேன் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னா, அப்ப நான் பார்ஷியலா, அதாவது 2 மாசம் கிளாஸ் அப்படின்னா ஃபீஸ் ஒரு 2000 வாங்குறேன்னா 1000 இந்த மாசம், 1000 அந்த மாசம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டட்னா ஒரே டைம்ல முடிஞ்சிரும் அப்படின்னா, ஒன்ஸ் அந்த ஆக்ட் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணிடலாம்? என்டர் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 3 இருக்கு இல்லையா? இன்ட்ரெஸ்ட், ராயல்டி, டிவிடெண்ட். அதுல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா டைம் பேசிஸ், நம்ம எந்த டைம்ல ரெகனைஸ் பண்றோமோ அந்த டைம். ராயல்டி அப்படின்னா அக்ரிமெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அது. ஓகேவா? டிவிடெண்ட் அப்படின்னா ரைட் டு ரிசீவ் த பேமெண்ட் எப்போ வருதோ, டிக்ளேர் பண்ணும்போது ரெகனைஸ் பண்ணக்கூடாது. ரைட் டு ரிசீவ் எப்ப வருதோ அப்ப. ஓகேவா? இப்போ இதுல இன்னொரு ஜென்ரலா ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து காசு வராது, நான் சேல் பண்ணிருக்கேன் இல்ல சர்வீஸ் பண்ணிருக்கேன், ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கேன் அப்படின்னா, எனக்கு காசு வராது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா, அப்ப செப்பரேட்டா நான் அதுக்கு என்ன பண்ணிடணும்? ஒரு ப்ரொவிஷன் மேக் பண்ணணும். அதுலயே போய் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இப்ப நான் சேல்ஸ் வந்து 1 lakh அப்படின்னு ரெகனைஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு அதுல காசு வராதுன்னு தோணுதுன்னா, தனியா டெபிட் பண்ணு, ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லி போட்டு ப்ரொவிஷன் போடு. பட் அந்த சேல்ஸ்ல இருந்து நீ என்ன பண்ணக்கூடாது? ரெடியூஸ் பண்ண கூடாது. ஏன்னா குட்ஸ் ஆல்ரெடி போயிடுச்சு. க்ளோசிங் ஸ்டாக்ல இருந்து நான் குறைச்சிருப்பேன். நான் போய் இங்க சேல்ஸ் இல்லைன்னு காமிச்சேன் அப்படின்னா, அப்ப பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் பாக்குறவங்களுக்கு அப்ப சேல்ஸ் இவ்வளவுதானா அப்படின்னு தோணும். நான் சேல் பண்ணேன், பட் எனக்கு காசு வரல. சோ அப்ப நான் என்ன பண்ணும்? தனித்தனியா மெஷர் பண்ணணும். ஓகேவா?
ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் இவ்வளவுதான், மொத்தமே இவ்வளவுதான் ரெவென்யூ ரெகனைசேஷன் பொறுத்த வரைக்கும். இது படிச்சா நம்ம போதும் நம்ம ரெவென்யூ ரெகனைசேஷனுக்கு. ஸோ இதுல இருக்க கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா the following information of Meghna Limited. Okay, so Meghna Limitedல சில transactions நடந்திருக்கு. அந்த transactions பேஸ் பண்ணி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இதுல எப்படி ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we have to check. Okay, first என்ன கொடுத்திருக்காங்க, goods of 60,000. ஒரே நிமிஷமா. ஓகே, குட்ஸ் ஆஃப் 60,000 60,000 ரூபாய்க்குள்ள குட்ஸ் வந்து எப்ப செல் ஆயிடுச்சு, 23/2019 சேல் ஆயிடுச்சு. ஓகேவா? 23/2019 என்ன ஆயிடுச்சு, சேல் ஆயிடுச்சு. இன்னொன்னு என்ன அப்படின்னா பட் பையரோட ரெக்வஸ்ட்னால டெலிவரி லேட் ஆயிருக்கு. அப்ப சேல்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குட்ஸ் வந்து உப்புன்னு வச்சுக்கோங்க, 20ஆம் தேதி மழை பெய்யுது, மழையில உப்பு எடுத்துட்டு வர முடியுமா? ஆப்வியஸ்லி முடியாது இல்லையா? சோ பையர் என்ன சொல்றாருன்னா இது மழை சீசனா இருக்கு, ஒரு 15 நாள் அங்கேயே இருக்கட்டும், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம சேல் ரெகனைஸ் பண்ண ஒரு குட்ஸ் அப்படின்னா நம்ம கண்டிஷன் என்ன பார்த்தோம், செல்லருக்கு வந்து குட்ஸ் வந்து செல்லர் வந்து குட்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும் பையருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு கலெக்ஷனும் வராது, அன்சர்டனிட்டி இருக்கக்கூடாது. அந்த 2 கண்டிஷன் தான் பார்த்தோம். இங்க அன்சர்டனிட்டி எதுவும் இல்ல, பட் ஆனா குட்ஸ் போகல. பட் ஸ்டில் ஏன் குட்ஸ் போல, பையர் தான் என்ன பண்ணாரு, போஸ்ட்போன் பண்ணாரு. அவர் தான் போஸ்ட் பண்ணனாலதான் அந்த குட்ஸ் வந்து போகல இல்லையா? அப்போ இது சேல் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா, கம்ப்ளீட் ஆகலையா? ஹலோ ஹலோ கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2023லயே மார்ச் 20லயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பையன் கேட்டனால மட்டும்தான் நம்ம அதை வச்சிருக்கோம், இல்லன்னா நமக்கு ஒண்ணும் பிரச்சனையும் இல்ல. ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல அவங்க எப்ப ரெகனைஸ் பண்ணிடணும், அங்க 2019லயே ரெகனைஸ் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆன் 15/1/2019 குட்ஸ் ஆஃப் 1,50,000 நான் வந்து ஜனவரி 15ஆம் தேதி ஒரு 1,50,000 கன்சைன்மெண்ட்ல அனுப்புறேன். அதுல இப்ப கன்சைன்மெண்ட்னா என்ன, கன்சைனார் ஒருத்தர் இருப்பாங்க, கன்சைனி ஒருத்தவங்க இருப்பாங்க. கன்சைனார் என்ன பண்ணுவாருன்னா குட்ஸ கன்சைனிக்கு அனுப்புவாரு. அந்த கன்சைனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குட்ஸை வந்து சேல் பண்ணுவாங்க. சேல் பண்ணி வாட் எவர் த அமௌண்ட் இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ நான் 1,50,000 வர்த் உள்ள குட்ஸை நான் உனக்கு அனுப்புறேன். அதுல 20% ஆஃப் த குட்ஸ் வந்து உன்கிட்டதான் இன்னும் விற்காம இருக்கு. ஓகேவா? அந்த குட்ஸ் வந்து உன்னோடதா என்னோடதா? ஹலோ, ஃபவுண்டேஷன்ல கன்சைன்மெண்ட் படிச்சிருப்பீங்கல்ல. கன்சைன்மெண்ட்னா என்ன, நான் என் குட்ஸ் அனுப்புவேன், நீ அதை வித்துட்டு அமௌண்ட் எனக்கு கொடுக்கணும். மீதி குட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீ என்கிட்ட திருப்பி கொடுத்துடணும். கரெக்டா? அப்ப அந்த 20% ஆஃப் த குட்ஸ் யாரோடது, கன்சைனாரோடது. கன்சைனாரோடது. கரெக்டா? அப்ப 1,50,000ல எவ்வளவு பர்சன்டேஜ் சேல் ஆயிடுச்சு, 80%. 80% சேல் ஆயிடுச்சு. அப்ப ரெவென்யூ நம்ம எவ்வளவு ரெகனைஸ் பண்ணா போதும், 80%. 80% ரெகனைஸ் பண்ணா போதும். அப்ப 1,50,000ல 80% எவ்வளோ, 1,20,000 1,20,000. சோ அப்ப 1,20,000 மட்டும் நம்ம ரெகனைஸ் பண்ணணும். மீதி இருக்கிற 30,000 நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட க்ளோசிங் ஸ்டாக்ல என்ன பண்ணணும், அதை அப்டேட் பண்ணணும். ஏன்னா அது நம்மளோட குட்ஸ், அவன் வெறும் கன்சைனர் மட்டும் தான், ஹி இஸ் நாட் ஓனர் ஆஃப் த குட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சிச்சுவேஷன். இதெல்லாம் உங்களை வந்து உங்களோட ஃபவுண்டேஷன் நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க. கன்சைன்மெண்ட், சேலர் அப்ரூவல் பேசிஸ் இதெல்லாமே. ஓகேவா? தேர்ட் சிச்சுவேஷன், 1,20,000 worth of goods were sold on approval basis. Approval basisனா என்ன, யாருக்கா தெரியுமா, ஞாபகம் இருக்கா? Goods sold on sale or approval basis. ஹலோ, ஞாபகம் இல்லையா? இப்ப நான் மொத்தமா உன் கையில குட்ஸ் கொடுப்பேன், உனக்கு வேணுங்கிற குட்ஸை நீ எடுத்துட்டு மீதி குட்ஸை எனக்கு ரிட்டர்ன் அனுப்பிக்கலாம். பட் ஆனா 6 மாசம் தான் மேக்சிமம் டைம். 6 மாசம் வரைக்கும் நீ ரிட்டர்ன் பண்ணவே இல்லைன்னா அந்த குட்ஸ் சேல் பண்ண மாதிரிதான் அர்த்தம். நீ எனக்கு அந்த குட்ஸ் கூடிய காசை கொடுத்துதான் ஆகும். இதுதான் வந்து சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸ். ஓகேவா? உனக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம், பிடிக்கணும் நீ எல்லா குட்ஸை கூட ரிட்டர்ன் பண்ணிடலாம். பட் ஆனா 6 மாசத்துக்குள்ள ரிட்டர்ன் பண்ணணும். 6 மாசத்துக்குள்ள ரிட்டர்ன் பண்ணலன்னா அந்த குட்ஸ் எல்லாம் இனிமே உன்னோடதுதான். இதுதான் சேலர் அப்ரூவல் பேசிஸ். இப்ப ஞாபகம் வந்துருச்சா எல்லாருக்கும்? ஹலோ, ஓகே ஓகே. சோ இப்ப 1,20,000 worth of goods அப்ரூவல் பேசிஸ்ல எப்ப கொடுத்திருக்காங்க, 1/12 கொடுத்திருக்காங்க. அப்ப 6 மாசம் எப்ப முடியும், 6 மாசம் எப்ப முடியும்?
ஜூன் மாசம் தானே, டிசம்பர் ஃபுல்லா ஒரு மாசம், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. கரெக்ட் தான். அப்ப மே 1ஆம் தேதி முடிஞ்சிரும். ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, பட் ஆனா இங்க அடுத்த லைன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, the period of approval 3 months தானா. 6 monthsங்கிறது ப்ரொவிஷன், அதாவது ஆக்ட்ல இருக்கு. ஓகேவா? எந்த மந்த்ஸும் மென்ஷன் பண்ணலனா, பட் இங்க ஸ்பெசிபிக்கா சம்லே கொடுத்துட்டாங்க 3 மாசம் தானே. அப்ப 3 மாசம்னா எப்ப முடியும்? டிசம்பர் முடிஞ்சு, ஜனவரி முடிஞ்சு, பிப்ரவரி, ஃபர்ஸ்ட் மார்ச். ஃபர்ஸ்ட் மார்ச்சோட முடிஞ்சிருது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மார்ச்க்குள்ள ரிட்டர்ன் பண்ணனா அந்த குட்ஸ் சேல் பண்ணிட்டதா அர்த்தம். ஓகேவா? இப்ப பையர் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, ஜனவரி 31 அப்போ 75% ஆஃப் த குட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். மீதி குட்ஸுக்கு 31 மார்ச் வரைக்கும் நம்ம என்ன பண்ணவே இல்ல, சொல்லவே இல்ல. அப்போ நம்ம இதுல 75% ஆஃப் த குட்ஸ்னா எவ்வளவு வரும்? 1,20,000 into 75% 90,000 நம்ம இந்த இயரை ரெகனைஸ் பண்ணிடுவோம். மீதி இருக்கிற 30,000 தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல. இப்ப 30,000 வந்து குட்ஸ் சேல் ஆன மாதிரியா, சேல் ஆகாத மாதிரியா? சேல் ஆன மாதிரி. சேல் ஆன மாதிரி தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் மார்ச் என்ன ஆயிடுச்சு, அந்த டைம் வந்து முடிஞ்சிருச்சு. அப்ப அது சேல் ஆயிடுச்சு. அப்ப மொத்தம் 1,20,000 நம்ம என்ன பண்ணிடலாம், எப்பவே ரெகனைஸ் பண்ணிடலாம். இந்த இயரே நம்ம ரெகனைஸ் பண்ணிடலாம். 31 மார்ச் 2019 நம்ம ரெகனைஸ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து apart from the above, இதெல்லாம் போக the company has made a cash sale of 7,80,000. கேஷ் சேல் வந்து 7,80,000 வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுல டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 5% வந்து அலோ பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப டிஸ்கவுண்ட் போகனா எவ்வளவுமா வரும்? 7,41,000. 7,41,000. 7,80,000 minus 5% 7,41,000 வருது. அப்ப அதுவும் நம்ம என்ன பண்ணணும், இந்த இயரே நம்ம ரெகனைஸ் பண்ணணும். அப்ப மொத்தம் எவ்வளவு அமௌண்ட் ரெகனைஸ் பண்ணிருப்போம்? கேஸ் 1ல 60,000, கேஸ் 2ல வந்து சேல்ஸ்ல வந்து 1,20,000, கேஸ் 3லயும் 1,20,000, கேஸ் 4ல 7 lakh எவ்வளவு தௌசண்ட்மா? 41,000. சோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணணும், ரெகனைஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? சோ இதோட ஆன்சரை நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன். ஏன்னா இது நம்ம சொன்னேன்னா ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கும். நான் டிக்டேட் பண்ணேன்னா டைம் இருக்காது நமக்கு அந்த அளவு. ஓகேவா? சோ அதனால இதோட ஆன்சர் மட்டும் நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன். ஓகேவா? சோ அதுல பாத்துக்கோங்க. ஜஸ்ட் ரிமைண்ட் மீ, நான் எனக்கு அனுப்புங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இதுக்கு விட்டுருங்கம்மா. ஓகேவா? ஒரு பேஜ் விட்டுருங்க, நான் அனுப்புறதை அப்படியே நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ செகண்ட் சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன ஏஎஸ் அப்படின்னா செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங். ஓகேவா? செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங். ஓகே, இப்போ இன்னைக்கு என்னென்ன ஏஎஸ் ஆக்சுவலி நம்ம கம்ப்ளீட் பண்றதா பிளான்? ஏஎஸ் 4, 5, வேற என்னமா? 4, 5, 7, 9, 17, 14, 18, 29. 14 குரூப் 1 உங்களுக்கு 14, 18, 29. ஓகே ஓகே 4, ஃபைன் 5, ஃபைன் 7, 9, 14, 18, 29. 21. 17 நாளைக்கு ஓகேமா. முடிக்கலாம்னு சொன்னீங்க. ஓகே ஓகே ஓகேமா ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் வந்து AS 17 செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங். AS 14 ஈஸி தான், அது 2 கொஸ்டின் தான், நம்ம இதுக்கு அடுத்து பார்க்கலாம். ஸோ AS 17 வந்து செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங். ஸோ இந்த AS எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய சர்வீஸ் பண்றாங்க, மோர் தென் ஒன் சர்வீஸ், லைக் அம்பானி கம்பெனி. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னா செக்மெண்டா ரிப்போர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. தனித்தனியா ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் செப்பரேட்டா நீங்க ஒரு செக்மெண்ட்டுக்கு ஒரு அக்கௌண்டிங் பாலிசி யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னொரு செக்மெண்ட்டுக்கு வேற அக்கௌண்டிங் பாலிசிஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த 7 விஷயத்தை நீங்க என்ன பண்ணிருங்க, டிஸ்க்ளோஸ் பண்ணிருங்க. என்னன்னா ஒரு செக்மெண்ட்டுக்கு இருக்கிற ரெவென்யூ என்ன, ஒரு செக்மெண்ட்டுக்கு இருக்கிற ரிசல்ட் என்ன, எவ்வளவு கேரிங் அமௌண்ட், ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்ல எவ்வளவு அசெட்ஸ் இருக்கு, எவ்வளவு லைபிலிட்டிஸ் இருக்கு, எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் வந்து டெப்ரிசியேஷனுக்கும் அமார்டைசேஷனுக்கும் நீங்க வந்து இன்கர் பண்றீங்க. ஓகேவா? அதே மாதிரி எவ்வளவு அமௌண்ட் வந்து நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ், அதர் தான் டெப்ரிசியேஷன் அமார்டைசேஷன் போக நான் கேஷ் ஐட்டம் நீங்க எவ்வளவு வந்து காட்டுறீங்க, ஒரு பர்டிகுலர் பீரியட்ல எவ்வளவு காஸ்ட் இன்கர் பண்ணி நீங்க அசெட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஓகேவா? இது எல்லாத்தையுமே நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல வந்து டெஃபினிஷன்ஸ், ஒவ்வொரு டெஃபினிஷனும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரீட் பண்ணணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிசினஸ் செக்மெண்ட். ஒரு பிசினஸ் செக்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குரூப் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு, அதுல ஒரே ஒரு தனி இண்டிவிஜுவல் ப்ராடக்டையோ இண்டிவிஜுவல் சர்வீஸையோ நம்ம தனியா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஒரு பிசினஸ் செக்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ரிலையன்ஸ்ல சூப்பர் மார்க்கெட் இருக்கு, பெட்ரோல் பல்க் இருக்கு, வேற என்னமா இருக்கு ரிலையன்ஸ்ல?
க்ளோதிங் இருக்கு. க்ளோத்ஸ் இருக்கு. இப்ப இதுல ஒரே ஒரு செக்மெண்ட் அப்படின்னா க்ளோதிங் மட்டும் ஒரு செக்மெண்ட். ஓகேவா? பெட்ரோல் பல்க் எல்லாம் ஒரு பிசினஸ் செக்மெண்ட். இந்த மாதிரி நம்ம பிசினஸ் வைஸ் பிரிக்கலாம். நெக்ஸ்ட் ஜியோகிராபிக்கல் செக்மெண்ட்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து நிறைய இடத்துல இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற ரிலையன்ஸ் எல்லாத்தையுமே தனியா பிரிக்கலாம். அதுக்கப்புறம் மும்பைல இருக்கிறத தனியா பிரிக்கலாம், டெல்லியில இருக்கிறத தனியா பிரிக்கலாம், பெங்களூர்ல இருக்கிறத தனியா பிரிக்கலாம். சோ அது மாதிரி நம்ம தனித்தனியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிரிக்கிறோம். அதுதான் ஜியோகிராபிக்கல். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரிப்போர்ட்டபிள் செக்மெண்ட். ரிப்போர்ட்டபிள் செக்மெண்ட்னா ஒரு பிசினஸ் செக்மெண்ட்டோ, நம்ம மேல பார்த்த ஒரு பிசினஸ் செக்மெண்ட்டோ இல்ல ஒரு ஜியோகிராபிக்கல் செக்மெண்ட்டோ இந்த டெஃபினிஷன்ல ஃபாலோ ஆகுது. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? அவங்கதான் ரிப்போர்ட்டபிள் செக்மெண்ட். என்ன டிஸ்க்ளோஸ் பண்ணணும்? அவங்களோட டோட்டல் எக்ஸ்டர்னல் ரெவென்யூ, அவங்களுக்கு வெளியில இருந்து வர்ற காசு attributable to the reportable segment constitute less than 75% of total enterprise revenue. இப்போ அவங்க வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணணும்னா, நாங்க வந்து ரிப்போர்ட் பண்றது வந்து 75%க்கு கம்மியா இருக்கா, அதாவது என்னோட ரெவென்யூ வந்து 70 மொத்த என்டர்பிரைஸோட ரெவென்யூ எடுத்துக்கிட்டோம்னா அதுல 75%க்கு கம்மியா இருக்கான்னு ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஒருவேளை கம்மியா இருக்கு அப்படின்னா அடிஷனல் செக்மெண்ட் ஷுட் பி ஐடென்டிஃபைட் அஸ் a reportable segment. இன்னொரு செக்மெண்ட் நம்ம ரிப்போர்ட்டபிள் செக்மெண்டா ஐடென்டிஃபை பண்ணுமா. Even if they do not meet 10% threshold as above, until at least 75% of total enterprise revenue is included in the reportable segment. இது வந்து ஒரு சம் பார்த்தாதான் புரியும். ஓகேவா? சோ இங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங்ல ஒரு பிசினஸ் செக்மெண்டோ இல்ல வந்து ஜியோகிராபிக்கல் செக்மெண்டோ எப்ப ரிப்போர்ட்டபிள் செக்மெண்ட் ஆகும்னா, அதாவது செக்மெண்ட் வைஸ் ரிப்போர்ட் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? நீங்க எல்லாருமே தனித்தனியா ரிப்போர்ட் பண்ணணும்னு அர்த்தம். நீங்க எப்ப தனித்தனியா ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் கஸ்டமர் கிட்ட இருந்து உங்களுக்கு இன்கம் வந்திருக்கும்ல, லைக் வெளியில இருந்து இன்கம் வந்தது எல்லாமே வந்து 10% ஜாஸ்தியா இருக்கு. டோட்டல் ரெவென்யூல 10% ஜாஸ்தியா இருக்குன்னா நீங்க தனியா ரிப்போர்ட் பண்ணணும். இப்ப நான் வந்து சிவகாசில இருக்கேன். ஓகேவா? நான் ஒரு செக்மெண்ட்ல இருக்கேன். ஓகே, இப்ப என்னோட பிசினஸ்ல இந்த பர்டிகுலர் ரிலையன்ஸ் அவுட்லெட்ல இந்த பர்டிகுலர் க்ளோதிங்ல இருந்து எவ்வளவு ப்ராஃபிட் வருது, அது இன்கம் சேல்ஸ் எவ்வளவு வருது அப்படின்னா ஒரு 2 lakhs வருது. ஓகேவா? சோ மொத்த சேல்ஸ் எவ்வளோ, மொத்தமா ரிலையன்ஸோட மொத்த சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது க்ளோதிங் டிபார்ட்மெண்ட் க்ளோதிங் செக்மெண்ட்ல மட்டும் இருக்கிற சேல்ஸ் பார்க்கும்போது எவ்வளவு வருது அப்படின்னா 1 crore வருது. அப்ப நான் 10%க்குலாம் தாண்டி இருக்க மாட்டேன். பட் நான் 10%க்கு தாண்டி இருக்கேன்னா என்ன ஒரு செக்மெண்டா அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? கன்சிடர் பண்ணி நீ தனியா ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உனக்கு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருக்கு, என்னென்ன ரெவென்யூ இருக்கு, என்னென்ன லைபிலிட்டி இருக்கு, என்னென்ன அசெட் இருக்கு, இந்த மாதிரி நீ வந்து எனக்கு பிரிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ப்ரொவிஷன். ஓகே, இன்னொரு என்ன ப்ரொவிஷன் அப்படின்னா இஃப் த செக்மெண்ட் ரிசல்ட், இப்போ ஒரு செக்மெண்ட் வந்து 10% ப்ராஃபிட் வந்து 10%க்கு மேல இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் 10%க்கு மேல எப்ப அப்படின்னா எல்லா செக்மெண்டோட ப்ராஃபிட்டையோ இல்ல எல்லா செக்மெண்டோட லாஸோ நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம பர்டிகுலர் செக்மெண்ட் இந்த பிரான்ச் மட்டும் 10%க்கு மேல காட்டுது, செக்மெண்ட் ரிசல்ட் ப்ராஃபிட் காட்டுது இல்ல லாஸ் 10%க்கு மேல காட்டுதுன்னா அதை தனியா காட்டணும். அதே மாதிரி அசெட், எல்லா அசெட்டையும் சேர்த்த ஒரு அசெட்டை வச்சுட்டு நம்ம அசெட்டை செக் பண்ணும்போது நம்ம அசெட் மட்டும் 10%க்கு மேல வருது அப்படின்னா அப்ப நான் என்ன பண்ணும், நான் தனியா ரிப்போர்ட் பண்ணும். அததான் அந்த பாயிண்ட்ல கொடுத்திருப்பாங்க. அந்த 10% threshold as above சொல்லியிருக்காங்க இல்லையா, அது. ஓகேவா? சோ இது எல்லாமே இப்போ ஒரு பர்டிகுலர் இந்த 3ல ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து சேல்ஸ் 10% சேல்ஸ் மேல, மொத்த சேல்ஸ்ல என்னோட பர்டிகுலர் செக்மெண்ட்ல இருந்து 10%க்கு மேல நான் கான்ட்ரிபியூட் பண்றேன், இல்ல மொத்த ப்ராஃபிட்டோ இல்ல மொத்த லாஸ்ல எனக்கு மட்டும் 10%க்கு மேல வருது, மொத்த அசெட்ல எனக்கு மட்டும் 10% அசெட்டுக்கு மேல வருது அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் தான் ரிப்போர்ட்டபிள் செக்மெண்ட் ஆவேன். சோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா தனித்தனியா ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? சோ என்டர்பிரைஸோட ரெவென்யூ அப்படின்னா ஃபுல் ரெவென்யூவே நம்ம எடுத்துக்கணும். எக்ஸ்டர்னல் கஸ்டமரோட ரெவென்யூ மட்டும் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? நம்ம ஒரு பிரான்ச் டு ஒரு பிரான்ச் கொடுக்கறது அதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. செக்மெண்ட் ரெவென்யூ அப்படின்னா அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்கு மட்டும். செக்மெண்ட் எக்ஸ்பென்ஸ்னா இவங்களுக்கு மட்டும் எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் இன்கராச்சு, அசெட்னா அதே மாதிரி, லைபிலிட்டிஸ்னா அதே மாதிரி. இப்ப பிரைமரியா பேசிக்கா ஃபர்ஸ்ட் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா பிசினஸ் பேஸ்லயும் ஜியோகிராபிக்கல் பேஸ்ல தான் ஃபர்ஸ்ட் பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்து பிரிப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ஒரு செக்மெண்ட் வந்து எப்படி வந்து என்ன பேசிஸ்ல இதை பிரைமரி செகண்டரி பிரிக்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வந்து அவங்க ப்ராடக்ட்ல டிஃபர் ஆகுது, அவங்க ப்ராடக்ட் வைஸ் தான் அவங்க ரொம்ப டிஃபர் ஆகுறாங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் அவங்க பிசினஸ் வைஸ் தான் பிரிப்பாங்க அவங்கள, அதுக்கப்புறம் தான் ஏரியா வைஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன மாதிரி ரிலையன்ஸ்ல ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய இருக்கு. அப்ப அவங்க பிசினஸ் வைஸ் பிரிச்சுக்குவாங்க. பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஜியோகிராபிக்கல் வைஸ். ஏன்னா ஒரே ஊர்ல எல்லாமே இல்ல, எல்லா ஊர்லயும் இருக்குல்ல, சோ அதனால. நெக்ஸ்ட் இப்ப ரிஸ்க் இல்ல ரிட்டர்ன் ரெண்டுமே ப்ராடக்ட்லயும் டிஃபரன்ஸ் வருது, லொகேஷன்லயும் டிஃபரன்ஸ் வருது. அதுதான் இந்த அம்பானி எக்ஸாம்பிள். சோ அங்கேயும் எதுதான் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், பிசினஸ் தான் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், அதுக்கப்புறம் தான் ஜியோகிராபிக்கலா அதை பிரிப்பாங்க. ரெண்டுமே நமக்கு டிஃபரன்ஸ் இதுலயும் இல்ல, ஜியோகிராபிக்கல்லயும் இல்ல, ப்ராடக்ட்லயும் இல்ல அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம கம்பெனி எதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றாங்க, மேனேஜ்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டுட்டாங்க. ஓகேவா? இப்ப நம்ம சம்முக்கு வருவோம். சம்முக்கு அவங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் தான் இருக்காலே பெரிய சம், ஆனா அதான் இருக்காலே சப்பையும் கூட. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ABCDE இவங்க எல்லாருமே தனித்தனி செக்மெண்ட்ஸ். இவங்களோட செக்மெண்டோட அசெட்ஸ், ரிசல்ட், அப்புறம் ரெவென்யூ இதெல்லாம் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க, சீஃப் அக்கௌண்டன்ட் இஸ் ஆஃப் த ஒப்பீனியன் தட் செக்மெண்ட் A அலோன், A மட்டும் தனியா ரிப்போர்ட் பண்ணா போதும், மத்ததெல்லாம் ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா மத்தவங்க அந்த மாதிரி சொல்லல. நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க, அவங்க ஜஸ்டிஃபைபிளா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல क्वेश्चन ஏன் ஒரு மாதிரி ஜம்பிள்டான மாதிரி இருக்குல்ல? ஆக்சுவலா கீழே 4330 அதெல்லாம் வராது. 40 95 310 எழுதிக்கோங்கம்மா, நான் சொல்றேன் எழுதிக்கோங்க. ABCDE போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அசெட் Aக்கு 40, Bக்கு 15, Cக்கும் Dக்கும் 10 10, Eக்கு 5. அடுத்து செக்மெண்டோட ரிசல்ட் Aக்கு 95 லாஸ், 95 லாஸ். Bக்கு 5, வெறும் 5 மட்டும்தான். Cக்கு 5. D 5 லாஸ்ல போடுங்க, 5 லாஸ்ல போடுங்க. அடுத்து E 15. ஓகேவா? நெக்ஸ்ட் செக்மெண்ட் ரெவென்யூல Aக்கு 310 கரெக்ட் தான், Bக்கு 40, Bக்கு 40, Cக்கு 30. அடுத்து Dக்கு 40 கரெக்டா தான் இருக்கு, Eக்கு 30. இப்ப இதோட டோட்டல் 80, அப்புறம் 75 பிராக்கெட்ல வரணும், 450. மூணாவது காலம்ல 450. ஓகேவா? டோட்டல் காலம். இப்போ கரெக்டா இருக்குல்ல क्वेश्चन? அது பிரிண்டிங் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ப்ரொவிஷன் எழுதுறோம். ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவிஷன் எழுதிக்கோங்க. as per AS 17, as per AS 17 segment reporting, a business segment or geographical segment should be identified as a reportable segment if கீழ sub point number 1 போட்டு revenue from external customer sales and from other transaction with other segment is 10% or more, of total revenue
of total revenue from in total revenue from internal or external from internal or external from all the segment of all the segment. அடுத்து ORR போட்டு second point, its segment result whether profit or loss is 10% or more of combined result of profit or loss of all segment. Okay, wow. Next ORR third point, its segment asset or 10% or more of the total asset of all segments. So இப்ப இந்த கேஸ்ல நம்ம மூணையுமே தனித்தனியா செக் பண்ணோம். அசெட் செக் பண்ணணும், ரிசல்ட் செக் பண்ணணும், ரெவென்யூ செக் பண்ணணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 10% ஆஃப் டோட்டல் என்னங்கறத நம்ம சைடுல நோட் பண்ணி வச்சிரோம். டோட்டலுக்கு பக்கத்துல 10% அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு 80க்கு 10% எவ்வளவுமா? 8. அடுத்து 75க்கு 10% 7.5. நெக்ஸ்ட் 450க்கு 10% 45. சோ இப்ப ஃபர்ஸ்ட் அசெட்ட பொறுத்த வரைக்கும் 8 தாண்டி எதெல்லாம் இருக்கு? தவிர மிச்சம் இருக்கிற எல்லாமே வா. ஓகே, அசெட்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ட் எல்லாமே ரிப்போர்ட்டபிள் செக்மெண்ட் தான். சோ அதுல வந்து எழுதிக்கோங்க, அனாலிசிஸ்ல இந்த 10% ஓட அமௌண்ட் எழுதிக்கோங்க. 10% of segment asset equal to 8 crores. அதுக்கு அடுத்து on the basis of அது full stop வச்சிட்டு on the basis of asset criteria all segments except E or reportable segment. Next, revenue result 10% எவ்வளவு சொன்னோம்? 7.5. ஆக்சுவலா வந்து ரிசல்ட் வந்து நம்ம இப்படி கால்குலேட் பண்ணக்கூடாதுமா. ப்ராஃபிட் மட்டும் எவ்வளவு வருது? ABCDEல ஏக்கும் டிக்கும் மட்டும்தான் லாஸ், மீதி மூணுக்கும் என்னது? ப்ராஃபிட். ஓகேவா? சோ ப்ராஃபிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 25. எவ்வளவு வருது? 25. ப்ராஃபிட் ஆஃப் BCE equal to 25 crores. Next, loss of A and D equal to 100 crores. இதுல எது வந்து பெருசா இருக்கு? 100 crores தான் பெருசா இருக்கு. சோ அத பேஸ் பண்ணி தான் பார்க்கணும். அப்ப 10% of 100 crores equal to 10% of 100 crores எவ்வளவுமா? 10 crore. ஓகேவா? சோ இப்ப கம்பேர் பண்ணும்போது எது பெருசா வருது? ஏவும் ஈயும் தான் பெருசு. கரெக்டா? எழுதிக்கோங்க. On the basis of result criteria
on the basis of result criteria, A and E are reportable segment. A and E are reportable segment. Next, third என்னதுமா ரெவென்யூல 10% of revenue equal to 45. So இதுல எதுமா reportable segment? A மட்டும். A மட்டும் Sorry, எழுதிக்கோ. On the basis of revenue from sale criteria, on the basis of revenue from sale criteria, segment A is a reportable segment. Segment A is reportable segment. Okay. So இன்னைக்கு கிளாஸ்க்கு இது வரைக்கும் போதும். சோ இப்போ இன்னைக்கு எது வரைக்கும் பார்த்திருக்கோம்? AS4 5 அதுக்கப்புறம் 9 7 9 7 9 இப்போ என்ன 9, பார்த்தோம்? 17 பார்த்தோம். ஓகேவா? சோ இன்னைக்கு இதோட போதும். ஓகேவா? சோ நான் இப்போ வந்து AS22 டிஃபர்டு டாக்ஸ் இருக்கு இல்லையா, அக்கௌண்டிங் ஃபார் டிஃபர்ட் டாக்ஸ், அதோட வீடியோ கிளாஸ் அனுப்புறேன். ஓகேவா? சோ அதை எல்லாரும் பார்த்துட்டு வாங்க. பிளஸ் இதுல எல்லாத்துலயும் இருக்கிற செகண்ட் கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு இதே டைம்ல தான் கிளாஸ், வேற டைமிங்லாம் வேண்டாம், இதே டைமிங்கே இருக்கட்டும். ஓகேவா? சோ இதே டைமிங்ல நாளைக்கு கிளாஸ் இருக்கு. நாளைக்கு என்ன டேமா? மண்டே. ஓ Monday. சண்டே மாதிரியே இல்லை இன்னைக்கு. ஓகே. சோ நாளைக்கு ஓகே. அப்ப நாளைக்கு இதே டைமிங் ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஓகேவா? சோ நாளைக்கு இதே டைமிங்ல நாளைக்கு நம்ம என்னென்ன ஏஎஸ் பார்க்கலாம்னா AS14 18 18க்கு அப்புறம் என்ன இருக்குமா, 19 ஃப்ரெஷ்ஷா தேர்ட் டேல ஸ்டார்ட் பண்ணலாம். 20 22 நான் வீடியோ அனுப்புறேன். 22ல இருக்கிற சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும்னு 24 வரைக்கும் பார்த்துடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ், ப்ரொவிஷன்ஸ், கண்டிஜென்சிஸ், AS19 இதை மட்டும் நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகேம்மா? Okay, செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? okay. தேங்க்யூ. Thank you. Thank you. தேங்க்யூம்மா.